நண்பர் நெருங்கிய நண்பர் விஜய் ஏன் சப்போர்ட் பண்றது கிடையாது? இல்ல சப்போர்ட் பண்றது அப்படின்றது கிடையாது. இப்போ சினிமா அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல இருந்து அவரே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஸோ அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது. அவருக்கு என்னுடைய படங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன் அ பர்சனல் நோட் எனக்கு அவரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. அது தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. 2 வாட்டி பாலாஜி ஒரு வாட்டி போயிருக்காரு. செகண்ட் வாட்டி போகும்போது அவர் உள்ள போட்டு மறுத்துட்டாங்க. அது ரொம்ப பேசும் பொருள் ஆச்சு. ஆனா உங்ககிட்ட அவர் பேசுறது இல்லையான்னு சொல்லிட்டு சில விஷயம் போகுது. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளே அவர் கான்டெக்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? பிரதர், என்னன்னா இது நம்ம ஆக்சுவலா லெக் பீஸுக்கு உண்டான ப்ரொமோஷனல் ஷோ. அது தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் எல்லாமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். இது நம்ம இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன். ஏன்னா இந்த குரூ வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு வேற ஏதாவது பேசினேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க. டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். கண்டிப்பா சார், உங்க நண்பரு டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ண ட்விட்டர் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொது வெளியில இதை ட்விட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்குது. வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி கூட நீங்க பண்ணல, அப்ப ஸ்டோரிக்கு போயிட்டீங்களா எழுதுறதுக்கு? இல்ல, என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் என்னோட டேட்ல கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தது. அவுட்டோர்லயோ அப்ராட்லயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன். பட் அப்கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஒரு அலுமினியில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது. எதை எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது. அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதுதான். தளபதி மந்த்லி 6 months ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தலைவரா, அரசியல் கட்சியா மாறிட்ட தலைவரா இப்பயும் மீட் பண்றாரா? அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே இந்த கட்சியில ஜாயின் பண்ணாத தகவல் எதுவும் வரல, சொல்லிட்டாரா கட்சி ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சாங்க? இல்ல, கண்டிப்பா எல்லா அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்போது சாரி சந்திக்கிறோம். ஏதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணும். ஜனவரி மாசம் அவர் கூட அவர் ஆபீஸ்ல அசூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனா எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலா இருக்கும் போது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்க மீட் பண்ணிக்கிறோம். அவராவே தான் எப்பவுமே இருக்கிற அதே விஜயா தான், தளபதியா தான் இருக்கிறார். கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன். சார், இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 days வார் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி உச்சரிச்சதுல எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வார் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்றது. அவர் ஸ்டைலா சொல்றாரு. அவர் எது சொன்னாலும் ஸ்டைலா இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகா சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவரை நண்பரா, அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகே. ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது, தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். சோ அத அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும். கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ மாப்பு, இப்போ இல்ல நண்பர்னு கண்டிப்பா நண்பர் இல்ல. நிறைய இப்ப இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒன்னு தளபதினு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன்.